story Nasrin Nabila. Assalamu alaikum. I'm Nasrin Banu. I'm studying 9th standard. Now I'm going to tell a story of Don't Be in a Hurry. So let's start a story. என் பெயர் நபீலா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது அவசரம் தவிர என்ற கதையை கூற வந்துள்ளேன். சரி, நாம் கதைக்குள் போகலாம். A man was resting in the shade of a tree when he saw a butterfly nest in the tree. He went closer to it with curiosity. There was a small hole in the nest. ஒரு மனிதர் மரத்தில் சாய்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது மரத்தில் ஒரு பட்டாம்பூச்சி கூடு இருந்தது. அதை அவர் ஆர்வத்துடன் அருகில் சென்று பார்த்தார். அந்த கூட்டில் ஒரு சிறிய துளை இருந்தது. The butterfly was struggling to come out of it. The man waited for a long time. The butterfly come out. At one point, it looked like this. அதிலிருந்து வெளிவர பட்டாம்பூச்சி போராடி கொண்டிருந்தது. நீண்ட நேரம் பட்டாம்பூச்சி வெளியே வரும் என்று எதிர்பார்த்தார். ஒரு கட்டத்தில் இப்படி யோசித்தார். The butterfly has tried its best, but cannot get out. If we don't do anything, it will die. So we have to help the butterfly to get out. பட்டாம்பூச்சி தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்துவிட்டது. அதனால் ஒன்றும் இயலவில்லை. நாம் ஒன்றும் செய்யாவிட்டால் அது இறந்து போய்விடும். நாம் பட்டாம்பூச்சிக்கு உதவ வேண்டும். Then he took a small stick and slowly made a hole in its nest, just enough for the butterfly to emerge. The butterfly came out easily, but its body was withered and its wings were shrunken. He expected its wings to spread out in a short time. பிறகு ஒரு சிறிய குச்சியை எடுத்து பட்டாம்பூச்சி வெளியே வரும் அளவுக்கு துளையிட்டார். பிறகு பட்டாம்பூச்சியும் எளிதாக வெளியே வந்தது. ஆனால் அதனுடைய உடல் வாடியும் ரெக்கைகள் சுருங்கியும் இருந்தன. சிறிது நேரம் கழித்து பட்டாம்பூச்சி பறந்துவிடும் என்று எதிர்பார்த்தார். But nothing of a sort happened, and the butterfly spent its entire life crawling with a withered body and shrunken wings, never being able to fly. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. பட்டாம்பூச்சி தன் வாழ்நாள் முழுவதும் வாடிய உடலுடன் சுருங்கிய ரெக்கைகளுடனே ஊர்ந்து வாழ்ந்தது. அதனால் ஒருபோதும் பறக்க இயலவில்லை. In fact, that man made a huge mistake as the butterfly tries to emerge from a small hole in its nest. Certain fluids are released in its body that strengthen its wings. Once its wings are fully developed, it emerges into the outside world, spreading its colorful feathers and fluttering. உண்மையில் இந்த மனிதர் செய்தது மாபெரும் தவறு. பட்டாம்பூச்சி தன் கூட்டில் சிறிய துளையிலிருந்து வெளிவர முயலும் பொழுது அதன் உடலிலிருந்து சில திரவங்கள் வெளியாகும். அவை அதன் சிறகுகளை வலுமைப்படுத்தும். சிறகுகள் முழு பலத்தை பெற்றதும் வெளி உலகிற்கு வந்து தன் வண்ண வண்ண ரெக்கைகளை பறந்து விரிக்கும். The man did not understand this because of his kindness. The truth is that he hurriedly saved the butterfly from a small suffering and pushed it in a great suffering. ஆனால் இது அந்த மனிதருக்கு புரியவில்லை. தன் கருணையால் அவர் அவசரப்பட்டு பட்டாம்பூச்சியை சிறிய துன்பத்திலிருந்து காப்பாற்றி மிகப்பெரிய துன்பத்திற்கு தள்ளிவிட்டார் என்பதே உண்மை. My dear children, the thing we should understand from this story is that with the grace of Allah, we should not be in a hurry. Even a small hardship can bring us great joy. So we should never lose patience. எனதருமை சிறார்களே, இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹ்வின் அருளால் நமக்கு அவசரம் இருக்கக்கூடாது. சிறிய சிரமமும் பெரிய இன்பத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடும். எனவே பொறுமையை ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். அவசரத்துல அண்டா
சாப்பாட்டுக்குள்ள கையை விட்டாலே போகாதுன்னு சொல்ற மாதிரி அவசரத்துல பண்ற எதுவுமே சரியா வராது. ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம்.